ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. அபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ணே நடந்து என் பின்னே சடை குழுங்க. அண்ணே நடந்து பின்னே சடை குழுங்க. கண்ணம்மா, ஆமா, என்னுடைய பெயர் தான் துரோபதா பாஞ்சாலை என்று சொல்லலாம். துரோபதா பாஞ்சாலி அப்படின்னாலும் இந்த பாஞ்சாலியை எடுத்தாங்களா தாய் தந்தை யாரோ வைப்பாங்க? என்னது யாரா வைப்பாங்க? கேட்டாயே ஒரு கேள்வி. என்ன ஈட்டெடுத்தாங்களே தாய் தந்தை யாரு? அப்படியா? நான் எப்படி பிறந்தவள்? உன்ன போல ஒரு தாயின் அங்கத்தின் வழியாக பிறந்தவளா? என்ன மாட்டாச்சு கூட்டி போய் செலவுச்சி போட்டு பெத்தாங்களா? அப்படியாடா பெப்பாங்க? நான் அப்படி தாயா பிறந்தேன். நான் எப்படி பிறந்தவள்? எப்படி பாடி சொல்றேன்.
எப்படி பிறந்தவள்? எப்படி எப்படிமா? பாஞ்சால மன்னனுக்கும் கோகிலா தேவிக்கும் பாஞ்சால மன்னனுக்கும் கோகிலா தேவிக்கும் உத்தரஸ்தானம் என்பதே கிடையாது. நம்ம ஆடுகளாக புலத்தர பாக்கியம் இல்லை. புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியம். ஆமா, அப்படி இருந்தாலும் குழந்தை குஞ்சு இல்ல. ஆமாடி. அப்படி இல்லாத போது பாஞ்சால நாட்டுல பாஞ்சால மன்ன பாஞ்சாலை ஏகம் செய்தார்கள். ஆனா பாஞ்சால மன்னன் பாஞ்சால நாட்டுல ஏகம். ஆமாடி. எப்படி? அந்த ஏகத்தின் வழியாக யார் யாரெல்லாம் பிறந்தார்கள்? யாரு? முதலே அண்ணனாகப்பட்ட துஷ்டதுய்மன் பிறந்தான். இரண்டாவதாக இந்த பத்தினி பாஞ்சாலை நான் பிறந்தேன். ஆமாடி. மூன்றாவதாக ஒரு வில்லும் ஒரு சொல்லும் பிறந்தது. ஒரே ஒரு வில்லு ஒரே ஒரு சொல்லு. ஆமாடி. அது மட்டுமா, நான் வளர வளர அந்த வில்லும் வளர்ந்து கொண்டே போனது. ஏ சண்டாளா, உன்னது வளர வளர அது வளருது. ஆமா. என்னது உனக்கா? இப்பதான் வந்துருக்கிறியா? சொல்ற ராசத்தை போடுங்க. உள்ள போய் ஊம்ப போ, டெம்போ கூட போயிருங்க. இடம் நாலு பேர் சேட்டா கிடக்கு. ஆளு தூக்கத்துல வந்துக்கிறான். கம்பி கட்டுற பூதி இங்க அண்ணா, நான் வளர வளர அந்த வில்லு வளர்ந்து கொண்டே போனது. உன்னது வளர வளர வில்லு வளருது. வளர வளர அப்பா நீ வளர வளர அதே சமயத்தில் வில்லு வளருது. ஆமா, நான் வளர வளர அந்த வில்லு வளர்ந்து கொண்டே போனது. சரி, என்னுடைய தந்தையார் பட்ட பாஞ்சால மன்னன் எப்படி கட்டளை இட்டார்? எப்படி? இந்த வளையாத வில்லை யார் வளைக்கிறார்களோ அவர்களுக்கே இந்த வஞ்சியரை மனைமுடித்து தருவேன் என்று சொன்னார். ஆமாடி. இந்த வளையாத வில்லை யார் வளைத்தார் தெரியுமா? யாரு? கண்ணம்மா. இந்த வளையாத வில் வளைத்து இந்த வஞ்சியாலே மாலையிட்ட மன்னவர் யாரு? அவர் என் குலத்தை சேர்ந்தவன். என் குலை சேர்ந்தவன். என் குலத்தை சேர்ந்தவன். அதே நீ என்ன குலம்? நீ என்ன குலம்? நான் தாளமுழுத்து தெப்ப குளமா? அருமையா போச்சு. உன் பாடையில என்னைக்கு திருப்புவாங்க. கெட்ட வார்த்தை பேசுறோம்னு சொல்லி பாக்குறேன். என்ன சொன்ன? என்ன குளங்கிற? தாயா கிட்ட கட்ட விளக்கு மாத்த கடை வாங்கி அடிச்சு போடுங்க. அப்ப உங்ககிட்ட விளக்கு மாறு வாங்குறது கூட காட்சி இல்ல. சொல்லு அண்ணா, அந்த வளையாத வில்லை யார் வளைத்தார் தெரியுமா? பாடி சொல்றேன். அந்த வளையாத வில் வளைத்து
அவர் எக்குலத்தை சேர்ந்தவர் குலத்தை சேர்ந்தவர். சரியான சந்திரகுலம் கோடி தவறாத குருகுலம் ஐவர் பஞ்ச பாண்டவர்கள் குந்தி மக்கள் ஐவரோடி 5 பேர் சொல்றீங்க. யார் யாரு? இருவருக்கு மூத்தோர் இருவருக்கு இளையோர் நடுப்பிறந்த நாயகன் அந்த ஆனால் அழகு மன்ன அர்ஜுன மன்னன் தான் திருமணம் செய்து கொண்டார். நீங்க ஆமா அர்ஜுன மன்னனை. ஆமாடி. சபாஸ். கண்ணம்மா அப்படி நான் திருமணம் செய்து ஒருவரை மாலையிட்டு நான் ஐவருக்கும் தேவையானேன். ஏயா, நான் இங்க தெரியாதான் கேக்குறேன். ஏன்னு கேளுங்க. எப்படி தருமன் பீமன் அர்ஜுனன் அவள சகாதேவன் அர்ஜுன மன்ன மாறிட்டு 5 பேத்துக்கு கொண்டாட்டின்னு சொல்றேன். அது எப்படி சாமி? கண்ணம்மா என்ன திருமணம் செய்து யாரு ஆனால் அழகு மன்ன அர்ஜுன மன்னன் திருமணம் செய்து தன்னுடைய இல்லத்துக்கு என்ன அழைத்து சென்றார். சரி. அப்படி செய்திருக்கும் பொழுது என்னுடைய மாமியாகப்பட்டவர் யார்? யாரு? குந்தி தேவி. அவரிடத்தில் போய் கேட்கும் பொழுது அம்மம்மா நான் ஒரு கனி கொண்டு வந்திருக்கிறேன் அப்படி என்று என்னுடைய கணவராகப்பட்ட அர்ஜுன மன்னன் சொன்னார். சரி மகனே நாமளும் சரியான சந்திரகுலம் கோடு தவறாத குருகுலம். நான் ஒரு வார்த்தை சொன்னா அது அப்படியேதாப்பா நீங்க செஞ்சவன் அப்படின்னு சொல்லப்படியாக என் கணவராகப்பட்டவர் என்ன சொன்னார்? அம்மம்மா நான் கொண்டு வந்தது கனி அல்ல, ஒரு கன்னி பெண்ணை கொண்டு வந்தேன். கொண்டு வந்தது கனி இல்ல, ஒரு கன்னி பெண். அப்படி என்று சொல்லும் பொழுது என்னுடைய குந்தி மக்கள் என்னுடைய கணவராகப்பட்டவர் என்ன சொன்னார்? அம்மம்மா கனியாக இருந்தால் ஐவரும் பங்கிட்டு சாப்பிடலாம், இந்த கன்னி பெண் எப்படிமா பங்கிடுறது அப்படி என்று கேட்கும் பொழுது சரி மகனே அர்ஜுன மன்னா நீங்க அண்ணன் தம்பிகள் எத்தனை பேரு? 5 பேர். அந்த ஐவரும் பங்கிட்டு இந்த பெண்ணை பகிர்ந்து கொள்ளுங்கப்பா அப்படி என்று கேட்கும் பொழுது நான் ஒருவரை மாலையிட்டு ஐவருக்கு தேவையான நீங்க. ஆமாடி. சபாஸ். நான் எப்படி 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 ஒரு கணவரிடம் ஒரு வருடம் தான் இருப்பேன். நானோ யாகத்தின் வழியாக பிறந்தேன். ஆமா. ஒரு கணவரிடம் ஒரு வருடம் இருக்கும் பொழுது அக்னி தீ மூட்டி இந்த புறமாக இருந்து அந்த புறமாக செல்லும் பொழுது ஒரு அழகிய கன்னி பெண்ணாக மாறுவேன். மறுபடியும் ஆமா புது பெண்ணாக அந்த அக்னியில இறங்கி அந்த பக்கம் போகணும். இறங்கனா அழகிய கன்னி பெண்ணாக மாறுவேன். சரி ஐயா. அப்படி மாறும் பொழுது ஒரு வருடம் ஒரு கணவரிடம் வசித்து வருவேன். ஒரு வருடம் ஒரு கணவர். ஆமாடி. சபாஸ். அப்படி இருக்கும் பொழுது கண்ணம்மா